தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். உயர்நிலை பள்ளி டு உச்சநீதிமன்றம். தடம் பதித்த சென்னை தமிழர். எழுத்தாளர் மகன் எட்டி பிடித்த உயரம். யார் இந்த நீதிபதி மகாதேவன்? இவர் வழங்கிய தீர்ப்புகள் என்னென்ன? உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி பணியிடங்களில் காலியாக உள்ள 2 இடங்களுக்கு நீதிபதிகளை நியமிக்க கொலிஜியம் அமைப்பு பரிந்துரை செய்தது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்து வரும் மகாதேவனை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது. அதேபோல ஜம்மு காஷ்மீர் நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றி வரும் கோட்டீஸ்வர் சிங்கை உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கவும் கொலிஜியம் பரிந்துரைத்துள்ளது. இந்த நியமனத்தின் மூலம் நீதிபதி கோட்டீஸ்வர் சிங் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து உச்சநீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்படும் முதல் நீதிபதி ஆவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதேபோல மகாதேவன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றதன் மூலம் உச்சநீதிமன்றத்தில் தற்போதைய நீதிபதிகளின் எண்ணிக்கையில் தமிழக நீதிபதிகளின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்திருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தைச் சேர்ந்த KV விஸ்வநாதன் உச்சநீதிமன்ற நீதிபதியாக தற்போது பதவியில் இருக்கிறார். உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுள்ள மகாதேவன் சென்னை பழவந்தாங்கலில் கடந்த 1963ஆம் ஆண்டு ஜூன் 10ஆம் தேதி பிறந்தவர். நங்கநல்லூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் வழி படிப்பை முடித்தவர். 1989ஆம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரியில் சேர்ந்து தனது சட்டப்படிப்பை முடித்தார். இவர் மறைமுக வரிகள், சுங்கம் மற்றும் மத்திய கலால் விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்றவர். சிவில், கிரிமினல் மற்றும் ரிட் தரப்புகளில் 25 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணி அனுபவம் பெற்றவர். மேலும் வரிகள் தொடர்பான விவகாரங்களில் தமிழக அரசின் கூடுதல் அரசு வழக்கறிஞராக பணியாற்றியுள்ளார். அதோடு மத்திய அரசின் கூடுதல் வழக்கறிஞராகவும் இந்திய அரசின் மூத்த வழக்கறிஞராகவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றி 9000த்திற்கும் மேற்பட்ட வழக்குகளை நடத்தியுள்ளார். அதன் பின்னர் கடந்த 2013ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பதவி உயர்வு பெற்றார். இதையடுத்து கடந்த மே மாதம் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு பொறுப்பு தலைமை நீதிபதியாக இவர் நியமிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதில் நீதிபதி மகாதேவன் பற்றி பலரும் அறிந்திடாத தகவல்கள் இப்போது வெளிவந்துள்ளன. இலக்கியம் மீது அதீத ஈடுபாடு கொண்டுள்ள நீதியரசர் மகாதேவனின் தந்தை தமிழகத்தின் முக்கிய எழுத்தாளராக அறியப்பட்ட அரங்கநாதன் தனது தந்தையின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் அவரது நினைவு நாளின் போது அரங்கநாதன் இலக்கிய விருதுகளை மகாதேவன் வழங்கி விருதோடு 1 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசையும் வழங்கி வருகிறார். இவர் வழங்கிய தீர்ப்புகள் பலவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை. திருக்குறளை 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான பாடத்திட்டத்தில் சேர்த்து நன்னெறி போதிக்க தனது தீர்ப்பின் மூலம் இவர் வலியுறுத்தியுள்ளார். இவரது இந்த தீர்ப்பை முன்மாதிரியாக கொண்டு திருக்குறள் தற்போது மலேசிய நாட்டின் பாடத்திட்டத்திலும் அங்கம் வகிக்கிறது. மேலும் தமிழகத்தில் இருந்து கொள்ளையடித்து செல்லப்பட்ட பழமையான கோவில் சிலைகளை தமிழகத்துக்கு மீட்டெடுத்து கொண்டு வர உத்தரவிட்டிருந்தார். அதேபோல தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு கோவில்களுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான மதிப்புடைய சொத்துக்களை ஆக்கிரமிப்புகளில் இருந்து மீட்டெடுத்தது போன்ற விவகாரங்களிலும் இவரது தீர்ப்பு முதன்மையானது. கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி பிறந்தநாள் அன்று RSS ஊர்வலம் நடத்த அனுமதி கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மகாதேவன், ஷபீக் ஆகியோர் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. இதை விசாரித்த இந்த அமர்வு RSS ஊர்வலத்திற்கு அனுமதி அளித்தது. மேலும் யார் மனதையும் புண்படுத்தும் வகையிலும் பாதிக்கும் வகையிலும் கோஷங்களை எழுப்பக்கூடாது என RSS அமைப்பிற்கு அறிவுரை வழங்கியது. RSS அமைப்பு பேரணி நடத்த மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அதனை முறையாக பரிசீலித்து அனுமதி அளிக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டதும் குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக பதவியேற்றுக் கொண்ட மகாதேவன் வருகிற 2028ஆம் ஆண்டு ஜூன் 9ஆம் தேதி வரை உச்சநீதிமன்ற பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம்.
ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.